ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்தாஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெஜர் தானே பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது ஜேர்னலு. இப்போ லெஜரில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லெஜர்னால் ஒன்றும் இல்லைங்க, ஜேர்னலில் போடுற என்ட்ரிஸை ரெக்கார்டை வந்து நம்ம இங்கே ஜேர்னலில் டெபிட் சைடு வருதா கிரெடிட் சைடு வருதான்னு எடுத்து போட்டு பேலன்ஸ் பண்ணுறது தாங்க லெஜரு. அது வேர்ட்ஸில் எப்படி மீனிங்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். லெஜர் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஜேர்னல் வேர் journal entries are recorded by the company in its general ledger account on the basis of which the financial statement of the company is prepared. Ledger the accountant creates T format. T formatல இருக்கும், left வந்து debit, right side வந்து credit இருக்கும். D format and then puts the journal in the right order. We can say that ledger is an extension of a journal. But since we create the trial balance, income statement and balance sheet from looking at the ledger, it is also so. Both are essential concept in financial accounting. If you don't know the journal and ledger, you don't know able to decipher the real meanings of each transaction. Ledger. A ledger is principal book of account and it is primary purpose. It is to transfer transaction from the journal and then classify it into separate accounts. Ledger is also known as the book of final entries as it helps business prepare accounting statements like the trial balances. But features of ledger என்னன்னு பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? இது டூ சைடு டிரான்சாக்ஷன் பேலன்சிங் த லெஜரு. அப்போ டூ சைடு அப்படின்னா எவரி லெஜர் ஹேஸ் டூ சைடு இருக்கும். லெஜர்னாவே டெபிட் அண்ட் கிரெடிட். த டெபிட் என்ட்ரிஸ் கம் ஆன் த லெஃப்ட் சைடு ஆஃப் த லெஜரு while the credit entries come on the right side. இது வந்து சைட்ஸு. அடுத்தது டிரான்சாக்ஷன். எவரி டிரான்சாக்ஷன் இம்பேக்ட் டூ ஆர் மோர் லெஜர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் பிகாஸ் the transaction is related to a particular person or asset, expenses or income. இதாங்க டிரான்சாக்ஷனு. பேலன்சிங் த லெஜரை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் லெஜரில் அப்படின்னா, the total debit and credit sides of the ledger must always be the same. ரெண்டு சைடு டெபிட் சைடு கிரெடிட் சைடு ஆல்வேஸ் சேமாக இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரலாம்னா, பட் தட் இஸ் நாட் ஆல்வேஸ் த கேஸ் சின்ஸ் the debit side would be more than the credit side and vice versa. To balance the ledger, we have to record the difference between two on the deficit side. When the debit side is more than the credit side, the balance gets recorded on the credit side, known as a debit balance. Similarly, when the credit side exceeds the debit side, the balance is recorded on the credit side is known as the credit balance. என்னங்க டெபிட் சைடுங்கிறீங்க கிரெடிட் சைடுங்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, டெபிட் சைடு கிரெடிட் சைடு. இப்போ வந்து டெபிட் சைடில் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கிரெடிட் சைடில் பேலன்ஸ் அது எவ்வளோ கம்மியாக இருக்குதோ எவ்வளோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸோ அதை கிரெடிட் சைடில் போட்டு பேலன்ஸ் பண்ணணும். சப்போஸ் கிரெடிட் சைடில் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம டெபிட் சைடில் அது டிஃப்ரென்ஸை போட்டு பேலன்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க, நீங்கள் சம் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது இஸ் எ ஜேர்னல். தேர் இஸ் நோ நீட் ஃபார் பேலன்சிங். இந்த லெஜர் பேலன்சிங் இஸ் ஏ மஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் பீரியட். ஜேர்னலுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை, ஆனால் லெஜரில் போடும்போது மஸ்ட் பி கண்டிப்பாக நம்ம ரெண்டு சைடு பேலன்ஸ் பண்ணி போடணும். அடுத்தது லெஜர் இம்ப்ளைஸ் த பிரின்சிபல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேர் இன் ஆல் அக்கௌண்ட்ஸஸ் இருக்கும். தட் இஸ் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் ஆர் மெயின்டைன்டு ஆஃப்டர் recording the transaction in the journal. The transaction are classified and grouped as per their title and so all the transaction of similar type into are put in a particular account. அடுத்தது ஃபார்மேட் ஆஃப் லெஜர். இதில் வந்து டெப்டார்ஸு கிரெடிட்டார்ஸ் இருக்கும். டெபிட் சைடு வந்து டெப்டார்ஸு, கிரெடிட் சைடு கிரெடிட் சிஆர்னு போட்டிருப்பாங்க. டேட்டு பர்டிகுலர்ஸு ஃபோலியோ ஜேர்னல் ஃபோலியோஸு அமௌண்ட்டு. அதே மாதிரி டேட்டு பர்டிகுலர்ஸு ஜேர்னல்ஸ் ஃபோலியோஸ் நம்பரு அமௌண்ட்டு. போஸ்டிங்கு தென் posting when the debit and credit items are transferred from journal to a specific ledger accounts, the process is called posting. The rules which respect to the ledger posting are discussed as under. Posting என்னன்னு பார்க்கலாம்.
The individual accounts are to be opened in ledger books for each group. என்னென்னலாம் வரும்னா purchases, sales, cash, etc. And the entries from the journal are posted to their account. It should be kept in mind that the account name used in ledger should be the same used in journal. ஜார்னலில் என்ன நேம் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதே சேம் லெஜர்லேயும் நம்ம அக்கௌண்ட்டில் எழுதணும். இந்த டேட் காலம் we enter the date of the transaction. அந்த டிரான்சாக்ஷன் எப்போ நடந்தது என்னன்னு அந்த டேட்டில் அந்த காலத்தில் போடுறோம். While posting the entries in the debit side we added the prefix toன்னு போடணும். டெபிட் சைடில் நம்ம டூன்னு போடணும். with the concerned accounts posting in the particular column and the prefix by by is used with the accounts entered in the particular column of the credit part. டெபிட் சைடில் வந்து டூன்னு போடணும், கிரெடிட் சைடில் வந்து நம்ம பைன்னு போடணும். அது அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸு ப்ரொசீஜர் ஃபார்மேட்டு அதுதாங்க. When it comes to posting the entries, the accounts debited in the journal are to be debited in the ledger. However, reference is given to the concerned credit accounts. The accounts are balanced at the end of each month or financial year, and to do so both the sides are totaled first and then to difference between the two sides are ascertained. This differences is called balance. Debit side credit side நம்ம ஆட் பண்ணும்போது எந்த சைடு வந்து டிஃப்ரென்ஸ் வருதுன்னு டூ சைட்ஸ் ஆர் ascertained. This difference and the difference is called the balance, which is added to the side which falls short. When the credit side is greater than the debit side, it is called credit balance, which is indicated to as to balance CD. CD means borrow down, carry down, sorry. On the other hand, when the debit side is in excess of the credit side, it is termed as debit balance, which indicates as by by போட்டு balance. CD means carry down. The word carry down refers to the carried down. Similarly, while opening the account for the next month or period, the balance of the debit balance is taken to the debit side as to balance brought down and vice அதே மாதிரியே போடுறோம். The word BD expand to the brought down. In the folio column, we will enter the page numbers of the journal from with the entries is posted to the ledger. The amount column is filled with the respective amount against the entry. Then subdivision of ledger. The ledger is subdivided into major categories. Ledger, personal ledger, impersonal ledger. Personal ledger la debtors ledger, creditors ledger. Impersonal ledger la cash book, general ledger. அந்த general ledger la nominal ledger, private ledger னு இருக்கு. Personal ledger. Personal ledger implies the ledger that record details of every transaction about the persons concerned with the accounting unit. Debtors ledger. Debtors are the persons to whom goods are sold. So it includes the accounts of individual trade debtors of the entity are covered in these categories. Creditor ledger means creditors are the person or firm from whom we purchase the goods. So it is encompasses the accounts of individual trade creditors of the business entities. Impersonal ledger. The ledger that records all the entries related to assets, liabilities, income and expenses. It is divided into two categories. The impersonal ledger வந்து திருப்பி டூ கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா கேஷ் புக்கு, ஜென்ரல் லெஜரு. It is the book that contain all the cash and bank transaction எல்லாம் கேஷ் புக்கில் போடுவோம். ஜென்ரல் லெஜர், the ledger in which all the entries with respect to real and nominal accounts are recorded. It is known as the general ledger. It is further divided into two categories. The general ledger வந்து டூ இதாக பிரிக்கிறாங்க. nominal ledger and private ledger. Nominal ledger. The ledger accounts are related to income such as sales account, rent account, rent received, commission earned and interest received account, etc. And expenses such as wages. என்னென்ன எக்ஸ்பென்சஸ்னு பார்த்தோம். இன்கம்ஸ் வந்து பார்த்துட்டோம்,
இப்போ எக்ஸ்பென்ஸ் என்னென்னா வேஜஸ் அக்கௌண்ட்டு, சேலரிஸு அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்ஸு, ரெண்ட் பெய்டு அக்கௌண்ட்டு, கமிஷன் பெய்டு அக்கௌண்ட்டு எக்ஸெட்ரா இதெல்லாம் கவர்டு இன் திஸ் கேட்டகரியில். இந்த இன்கம்மும் எக்ஸ்பென்சஸும் கவர் ஆகிறது தான் நாமினல் லெஜரில். Private ledger, the ledger in which entries concerned with the asset and liabilities are entered is called private ledger. Private ledger என்னன்னா current and assets and liabilities என்னன்னு பார்க்குறோம். Ledger is the king of all books and that is why it is also known as the book of final entry. When an account-wise balance of each account is ascertained, it helps in the preparation of trial balance and financial statement, that is profit loss account, balance sheet, cash flow statement. எல்லாமே கிங் ஆஃப் ஆல் புக்ஸுங்கிறது வந்து லெஜர் தாங்க. லெஜரை வச்சு நம்ம ட்ரையல் பேலன்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்புறம் இவ்வளோ தாங்க இந்த லெஜர் அக்கௌண்ட்டு. இந்த லெஜருக்கும் ஜார்னலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நம்ம தியரட்டிக்கலாக எல்லாம் பார்த்தாச்சு. இன்னமே வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும். அப்போ சம் போடும்போது நமக்கு தெரியும் எது டெபிட் சைடு, எது கிரெடிட் சைடு, இது டேட்டு, எது பர்டிகுலர்ஸு, எது டெபிட்டு, எது கிரெடிட்டு, ஏன் இங்கே 2 போடுறோம், ஏன் இங்கே பை போடுறோம், எவ்வளோ அமௌண்ட்டில் போடுறோம், எதனால் இதுக்கு எல்லாம் டிஃப்ரென்ஸை எங்கே எழுதணும், இது எல்லாமே ஜென்ரலாக இந்த அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி மஸ்ட் பி யூ புட் த டூ ஆர் பை எந்தெந்த சைடு எப்படி போடணும் என்னான்னு நீங்கள் கம்பல்சரி அது போடணும். சம் போடும்போது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியும் ஜார்னலுக்கும் லெஜருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருது, அதுக்கு ஏன் போடுறோம் அப்படிங்கிற வரைக்கும் தியரிட்டிக்கலாக நம்ம படித்தாச்சு. இந்த தியரிஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்ஸாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். என்னென்ன ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த 3 ரூல் அக்கௌண்ட்ஸ்னாவே அந்த 3 ரூல் தெரியணுங்க. நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டான்னு அந்த அக்கௌண்ட்ஸுடைய என்ன அக்கௌண்ட்டு, என்ன டைப்பு அப்படின்னு பார்க்கணும். கன்ஃபியூஸ் ஆகுது தெரியலன்னா நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அந்த ரூல் ஆஃப் அக்கௌண்ட்டு, அந்த 3 ரூல் ஆஃப் அக்கௌண்ட்டு என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனாவே நீங்கள் வந்து போட்டலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. அது எப்படி என்னான்னு நீங்கள் அந்த ரூல்ஸை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிங்க. உள்ளே வந்தால் டெபிட் சைடு எது வருது, கிரெடிட் சைடு வருது என்னன்னு பார்த்து டிஃப்ரென்ஸ் போட்டிங்கனாவே உங்களுக்கு ஜார்னல் போய் லெஜர் முடிஞ்சிடும். ஜார்னல் முடிஞ்சு லெஜரு ஜார்னலுக்கு லெஜருக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. டெய்லி டிரான்சாக்ஷனில் போடுறது வந்து ஜார்னலு. லெஜருங்கிறது வந்து அதில் ஜார்னலில் போடுறத வந்து டெபிட் சைடில் வருதுன்னா டெபிட் சைட்லேயும், கிரெடிட் சைடில் இருந்த கிரெடிட் சைடுன்னு போட்டு ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் லெஜராக போடுறது தாங்க. அந்த ஜார்னலையும் லெஜரையும் போட்டு அதுலேருந்து நம்ம இப்போ சிம்பிளாக முடிச்சிடலாம். அடுத்தது வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸு. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால் ட்ரேடிங்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ஃபைனல் பேலன்ஸ் ஷீட்டு போடுறது தான் ஃபைனல் அக்கௌண்ட்டும்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எது புரியலினாலும் கேளுங்க. இந்த சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சாந்தாஸ் அகாடமி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.